91 பேசிகிட்டு இருக்கேன். சங்கீதம் 91ல் கொடுக்கப்பட்டிருக்கிற 5 பாதுகாப்புகள் அதை இந்த நாளில் சொல்ல விரும்புகிறேன். 5 விதமான பிரச்சனைகள் இருக்கிறதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல வேடனுடைய கண்ணி, வேடன், அதுலேயும் கண்ணி, ஃபவுலர்ங்கிற வார்த்தை வந்திருக்கு. கண்ணினாலே மறைவாய் வைக்கப்படுகிற விஷயம், நமக்கு தெரியாது, அது ஒரு வஞ்சனை, அது ஒரு மறைவான ஒரு விஷயம் பாருங்களேன். ஆனால் அந்த மறைவான விஷயம் நமக்கு தெரியலனாலும் தேவன் நம்மை காக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கு நம்ம தப்புவிக்கப்படுவோம். வேடன்கிறவன் பிசாசு தான், அவன் தான் அந்த வஞ்சனையான விஷயங்களை செய்கிறான். மறைவாய் வச்சு நம்முடைய நம்பிக்கைகளை கெடுத்து நம்ம எதை நம்புகிறோமோ அதை பற்றின சந்தேகங்களை உருவாக்கி, தேவனை பற்றின சந்தேகங்களை உருவாக்கி, இதெல்லாம் தான் கண்ணி. அதில் சிக்காதபடி தேவனை அறிஞ்சு இன்னும் அவரோடு நெருங்கி நாம் வேடனுடைய கண்ணிக்கு தப்ப முடியும். நான் 2வது என்ன போட்டிருக்குன்னா கொள்ளை நோய். கொள்ளை நோக்கி நீ தப்புவிக்கப்படுவாய், பிளேக்ஸ். அதுதான் இப்போ வந்துட்டுருக்கிற எல்லா பிரச்சனைகளும். உலகமெங்கிலும் என்ன செய்யன்னு தெரியாமல் எல்லா கண்ட்ரீஸும் அவங்க எல்லா விதத்துலேயும் கேள்விகளோடு திகைப்போடு இருக்காங்களே. கொள்ளை நோய் அது அவருடைய பிள்ளைகளுக்கு இல்லை, அது பாதிக்காது, கொள்ளை நோக்கி தப்புவிக்கப்படுவாய்ன்னு சொல்லியிருக்கு. 3வது சங்காரம், டிசாஸ்டர்ஸ், அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். சங்காரங்கள் வர முடியாது, உங்கள் மேலே என் மேலே வர முடியாது. அவருடைய செட்டைகளின் கீழே இருக்கிற நமக்கு சங்காரங்கள் இல்லை. அடுத்து துன்மார்க்கர், 1000 பேர் 10000 பேர் உன் பக்கத்தில் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது அப்படின்னு சொல்லியிருக்கல. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அப்போது துன்மார்க்க மனுஷர்கள் டென்த்து பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறது, எனக்கு இருக்கிறது. அவங்க என்ன தான் அவங்க தந்திரங்கள் பண்ணாலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறதுனால, உன்னதமானவருடைய மறைவில் இங்கே இருக்கிறதுனால துன்மார்க்கருடைய பிரச்சனைகள், துன்மார்க்கருடைய தந்திரங்களிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள், உங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். கடைசியாக 5வதாய் ஆபத்து அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சிடென்ட்ஸ். நான் ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுவேன், ஆபத்தில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை விடுவிப்பேன், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறார்ல. அப்போ ஆபத்துலேருந்து விடுவிக்கப்படுவீங்க, விடுவிக்கப்பட்டிருக்கீங்க. ஏற்கனவே எத்தனையோ தடவை துன்மார்க்க மனுஷர்லேருந்து விடுவிக்கப்பட்டிருக்கீங்க. சங்காரங்கள்லேருந்து, கொள்ளை நோயிலேருந்து, வேடனுடைய பிசாசுடைய தந்திரங்கள்லேருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து கொண்டே இருக்கிறார், நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம்தான், நம்ம புத்திக்கு வராமலே நிறைய விஷயங்களில் நாமும் நம் குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுகிறோம். அதுக்காகவே டெய்லி நம்ம நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. எங்களுக்கு தெரியாமலே எத்தனையோ விஷயங்கள்லேருந்து எங்களை பாதுகாத்தீங்களே, அதுக்காக நன்றி சொல்கிறோம் அப்படி நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.